Hello friends, in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா admittance for RLC circuit. So how to calculate admittance for RLC circuit அப்படினு பார்க்க போறோம். So நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்திருக்கோம்னா what is meant by admittance, admittance for RL, admittance for RC circuit பார்த்திருக்கோம். So இந்த வீடியோல admittance for RLC பார்க்கறோம் ஓகேங்களா. So admittance அப்படிங்கிறது reciprocal of impedance அப்படினு சொல்லலாம். So admittance அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் நான் எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படினா when the components are connected in parallel அப்படினு சொல்லலாம் ஓகேங்களா. இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ ஆர்எல்சி ஸோ எனக்கு மூணுமே எனக்கு சீரியஸில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா எனக்கு இம்பிடன்ஸுங்கிறது என்ன வரும் ஆர் ப்ளஸ் ஜேஎக்ஸ்எல் மைனஸ் ஜேஎக்ஸி அப்படிங்கிறத வரும். இது வந்து எனக்கு இம்பிடன்ஸ் ஓகேங்களா. இதே எனக்கு வந்து அட்மிட்டன்ஸ் அப்படிங்கிறது ரெசிப்ரோக்கல். ஸோ ரெசிப்ரோக்கல் அப்படின்னு எடுக்கிறப்ப நமக்கு ஆருங்கிறது 1/r ஆயிரும். ஸோ 1/r next jxl is 1/jxl அப்படினு ஆயிரும். So xl equal to omega l. So நமக்கு plus 1/j omega l ஆயிரும். அடுத்து minus j/xc அப்படிங்கிறது அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதினா 1 plus 1/jxc அப்படின்னு இருக்கும். So xc அப்படிங்கிறது என்னன்னா 1/omega c. So இந்த omega c நம்ம மேலே எடுத்துட்டு போனோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குன்னா மைனஸ் ஜே ஒமேகா சின்னு இருக்கும். இந்த மைனஸையும் நம்ம மேலே எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ மேலே எடுத்துகிட்டு போகிறப்ப எனக்கு என்னன்னா ப்ளஸ் ஜே ஒமேகா சின்னு இருக்கும் ஓகேங்களா. ஸோ 1/r ப்ளஸ் 1/j ஒமேகா எல் ப்ளஸ் ஜே ஒமேகா சி அப்படின்னு ஆயிரும் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1/r ப்ளஸ் ஜே. ஸோ ஜே வந்து காமனாக எடுத்துட்டோம். ஸோ ஜே காமன் எடுக்கிறப்ப நமக்கு இங்கே இருக்குது ஒமேகா சி. ஸோ ஒமேகா சி அப்படிங்கிறது அப்படியே வந்துடும். இங்கே நமக்கு ஜே அப்படிங்கிறது கீழே இருக்குது. ஸோ அதை மேலே எடுக்கிறப்ப மைனஸ் ஜே அப்படின்னு ஸோ ஜே காமன் எடுக்கிறோம் மைனஸ் 1/omega l அப்படின்னு ஆகும் ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு டோட்டல் அட்மிட்டன்ஸ் அப்படிங்கிறது 1/r ப்ளஸ் ஜே 1/xc மைனஸ் 1/xlன்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஒமேகா சி அதாவது எக்ஸியும் 1/omega c இட்ஸ் ரெசிப்ரோக்கல். தட் இஸ் xc இஸ் ஈக்குவல் டு 1/omega c. ஸோ இப்போ எனக்கு ஒமேகா சிங்கிறது 1/xcன்னு இருக்கும். இங்கே வந்து 1/omega lங்கிறது xl அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த அட்மிட்டன்ஸ் ஃபார் ஆர்எல்சி சர்க்கியூட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.